நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்மா. அதாவது நீங்கள் மூத்த பத்திரிகையாளர் இத்தனை நாள் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் அதை மாற்றி தீர்க்கதரிசி, அதாவது பின்ன வரப்போகிறத முன்னவே சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தீர்க்கதரிசி உமாபதி அவர்கள் சொல்ல. ஏன்னா நம்ம வீடியோவில் நான் இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம், இந்த மாதிரி கரெக்டாக ஜனநாயகன் படம் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகுதாம்மா வரும்னு நீங்கள் அடித்து சொன்னீங்க. இப்போ அதுதான் அப்படியே நடந்திருக்கு. இந்த மாதம் லாஸ்ட், அதாவது எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு படம் ரிலீஸ் ஆகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இது எப்படி கரெக்டாக கணிச்சிங்க? அதாவது தீர்க்கதரிசின்னு நீங்கள் பெரிய வார்த்தையெல்லாம் சொன்னீங்க. அதை விட பொன்னி அரிசி ரொம்ப பெருசு. அதனால ஒரு 2-3 வேலைக்கு பொங்கி சாப்பிடலாம் அந்த மாதிரி. இதில் என்னென்ன அரசியலில் என்ன கணக்கு போடுறாங்கன்றது சராசரியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரியாது. அந்த நபர்களை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறவங்களுக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க, அது நம்ம பழைய பழமொழியில் சொல்லுவாங்க, முயல் பிடிக்கிற நாய் மூஞ்சியை பார்த்தா தெரிஞ்சு, நாயை பார்த்தானே தெரிஞ்சது முயல் பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பழமொழிக்காக சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னா, இவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன திட்டம் போடுறாங்கன்றத இவங்க பூராமே பாடி சோடா மாதிரி தான். பாடி சோடா. ஆமாம், எல்லாமே செய்வாங்க. நான் கொண்டையே மறைக்க மாட்டேன். ஓ, மண்டை மேல இருக்க கொண்டையை மறந்துட்டியடா. எல்லாரும் என்ன பார்ப்பாங்க, இவங்கள தான் பார்ப்பாங்க தவிர மண்டை மேல இருக்க கொண்டையை பார்க்க மாட்டாங்க. இப்ப நம்ம வேலையே என்னன்னா கொண்டையை பார்க்கறதா. ஆமா, கொண்டை இருக்கா இல்லையா அப்படின்றதுதான். இப்ப கொண்டை தெரிஞ்சதுன்னா இவன் ஆள் தான் அப்படின்றது தெரிஞ்சு போயிடும். ஸோ அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஒரு விஷயமே வேணும். ஜனநாயகன்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. ஆமா, அந்த படத்தை என்ன பண்றாங்கன்னா, எல்லார்ட்டையும் என்ன சொல்லிடுறாங்கன்னா, தேர்தலுக்கு முன்பு அரசியல் அண்ணன் இறங்க போறாரு. அப்ப என்னன்னா அரசியல் படம் தான் எடுப்பாரு. பஸ் ஸ்டாண்டுக்கு போறாருன்னா அதுக்கு ட்ரெயின் பஸ் ஏற தான் போவார் அப்படின்ட்டு இதுல முதல் கட்டமா தெரிஞ்சிச்சா. இப்ப ஒரு பஸ் ஏறாரு அப்படிங்கும்போது அங்க என்ன பார்க்கும்போது என்ன போர்டு பாக்குறான்னு போய், எந்த கோயம்பேட்டுல இருந்து குறுக்குப்பேட்டைக்கு போறாருன்னு வைங்க, போர்டை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இந்த ஏரியாவுக்கு போறாரு, இந்த வழியா தான் போவாரு, பஸ்ல ஏறினா குறுக்குப்பேட்டைக்கு தான் போறாரு, இல்ல பாதியில இறங்க போறாரு, அந்த ரூட்ல தான் அவர் போறாருன்னு தெரிஞ்சு போச்சு. இது அவங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சா எப்படி விட்டுருவாங்க, பஸ் ஸ்டாண்ட்லயே பிடிக்க மாட்டான். ஃபோன் பண்ணி குறுக்குப்பேட்டைக்கு பிறகு 1/2 மணி நேரம் இருக்குன்னா ஒரு 15 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணி இந்த வண்டி வந்துச்சான்னு பாரு, வழியில போய் மறைச்சு பிடிச்சிட்டு அவனை டிக்கெட் இல்லாதவங்க எப்படி பார்க்கலாம் அந்த மாதிரி. அப்போ இவங்க இந்த வண்டியில ஏறினா டிக்கெட் எடுக்கலன்னு தெரிஞ்சு போச்சுனாலே பிடிச்சிருவாங்க, ஏதோ ஒரு ஸ்டாப்ல இறங்குற ஸ்டாப்ல பிடிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னன்னா, ஜனநாயகன் படம் அரசியல் அறவை காடுத்தனத்துக்காக எடுக்கப்பட்ட படம்னு சொல்லி மத்திய அரசுக்கு தெரியும். மத்திய அரசுக்கு தெரிஞ்ச உடனே அப்படியே மத்திய அரசு வெயிட் பண்ணுது, தம்பி என்ன பண்றான்னு பார்த்துட்டே இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது சரி இந்த டைம் தம்பியோட கூட்டணி சேர வேணாம், என்னதான் பார்த்துருவோம், எலெக்ஷனுக்கு அப்புறம் நம்ம பயன்படுத்திக்கிறதா அடிக்கிறதா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிக்கிறோம். இப்போதைக்கு தம்பிட்ட ஒன்றும் பேச வேணாம், அவர் போக்கில் விடுங்க அப்படின்னு ஆழம் பார்க்குறாங்கன்றீங்களா விஜய்? ஆமா. அப்போ தம்பி இறங்குறாரு, குறுக்குப்பேட்டை போகிற வரையில் ஒரு பஸ் ஸ்டாப்பில் இறங்குறாருன்றதை பார்த்துட்டே இருக்காங்க. பிடிக்கவா அப்படின்னு, வேணாம் விட்டு எங்கே போகிறான்னு பார்ப்போம். இங்கே இறங்குற வேலையை அவன் கிடையாது போது அதுதான் காங்கிரஸ் ஆஃபீஸ். சார் இங்கே போய் ஒருத்தட்ட பேசுகிறான், ரைட் விடு, பஸ்ஸை கொஞ்ச நேரம் நிறுத்துங்க, பேசிட்டு வண்டி ஏறுறான்னு பார்ப்போம். இதே பஸ் திருப்பி அதே பஸ்ஸில் திருப்பி இன்னொரு ஸ்டாப்பில் இறங்க, சரி தம்பி இந்த ரூட்டில் போயிட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சாங்க. அப்போ எப்போ சார் பிடிக்கலான்னு, எது தம்பி கடைசி வரைக்கும் பார்த்துக்கலாம், எங்கே தான் இந்த பையன் போகிறான்னு பார்த்துட்டு பார்ப்போம்னா அப்படியே போக இந்த படம் சென்சார்கிட்ட வந்த உடனே அவள் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சென்சார் போர்டு ஆஃபீஸருக்கு வயிற்றால போகுதுன்னு சொல்லி லீவை போட்டுருங்க ஒரு 5 நாளைக்கு. அதாவது ஒருத்தன் வாந்தி பேதி ஒரு நாளைக்கு போனாலே கால்ரான்னு சொல்லி அவனை புதைச்சிடுவாங்க, செத்துரா 2ஆம் நாள் புதைச்சிடுவாங்க. ஆனால் 5 நாள் அந்த ஆஃபீஸருக்கு போகுது அப்படின்னோடனே அது தெரிஞ்சு போச்சு. சரி இவங்களோட சேரலை, இந்த படத்தை பயன்படுத்த அவங்க விரும்பலை. அப்போ இந்த படம் அவங்க பார்க்குறேன். இப்போ அவங்களுக்கே தேவையில்லாத படத்தை எப்படி விடுவான், அவங்க கூட்டணியிலும் சேர்க்கல, அவங்களுக்கு தேவையில்லாத ஆணியை அவன் கொடுக்குறான். அப்போ படத்தை நிறுத்திடுவாங்கன்றது முடிவாகி போச்சு. எலெக்ஷன் அப்போ விஜயை வளர்த்து விடுறதுக்காகலாம் RSS 100 வருஷமா வளர்ந்து வரல, மோடிஜி வளர்ந்து வரல. மோடிஜி விஜயை வளர்க்குறதுக்கெல்லாம் டீ விற்கல, அமித்ஷா விற்கல, எதுவும் இப்போ வேற எதெல்லாம் விற்கல, சாதாரண ரொட்டியும். இவங்களும் டிவி விற்கிறாங்க, நம்மளும் டிவி தான் அதை வேண்டாம். அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சரி அதெல்லாம் விட மாட்டாங்கன்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ரைட்டா? அப்போ தீபாவளிக்கு முன்னாடி விட்டுருவாங்கன்றது அதுவும் தெரியும். இப்படி அடுத்த தீபாவளிக்கு இன்னும் எலெக்ஷன்லாம் முடிஞ்சிரும்ல. ஆமாம், அதனால தான் நம்ம சொல்லியிருந்தோம் தீபாவளிக்கு முன்னாடி படம் வந்துடும், பொங்கலுக்கு வராது, தீபாவளிக்கு முன்னாடி வந்துடும். அதுவும் எலெக்ஷனுக்கு அடுத்த நாளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஆமா, 23 எலெக்ஷன் 24 வரும். நீங்க ஒரு வாரம் தள்ளி, அது அவங்க இஷ்டம். தள்ளி சாப்பாடு ஆக்கி வச்சதுக்கு அப்புறம் சாப்பிடாத அவங்க இஷ்டம். அவங்க பார்சல் வாங்கிட்டு போய் சாயந்தரம் சாப்பிட்டாலும் சரி,
போய் சாப்பிட்டாங்க. இதுதான் மேட்ரு. ஸோ இப்படி தான் வந்து ஜனநாயகம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஸ்கெட்சை நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது இன்னொரு அப்டேட் என்ன இதாயிருக்குன்னா, இந்த படம் வெளியாச்சுல, திமுக சதி, குறிப்பாக உதயநிதியும் எல்முருகன் தான் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்க, அந்த லீக் ஆனதுங்க. ஆனால் இப்போ வந்திருக்க நியூஸ் என்னன்னா 3 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. அதில் அந்த எடிட்டர் ஃப்ரீலான்சராக வந்தவர் தான் வந்து இந்த மாதிரி நாங்கள் அந்த படத்தை அந்த ஆஃபீஸ் போய் எடுத்து ரெடி பண்ணி விட்டோன்றாங்க. ரெடி பண்ணி விட்ட மாதிரி தெரியலையே படத்தை பார்த்தா. இல்லை, ரெடி பண்ணி விட்ட மாதிரி இல்லை, அந்த நபர் தான் விஜயோட ஆள். ஓஹோ, புரியுதா? யார் வந்து போய் ஃப்ரீலான்ஸாக ஒருத்தனை போய் புதுசாக வர்றவன்ட்டெல்லாம் அந்த இதை ரிவ்யூ இதை தரவே மாட்டாங்க. அது தெரிஞ்சவன்ட்ட தர மாட்டாங்க. டன்ஸோட கூட போட்டு விட்டுருவாங்க பேக்கிங் பண்ணி, ஏதோ இப்போ சவர்மா பார்சல் மாதிரி. அது அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, கொண்டு போய் இறக்கிடுவான். ஆனால் தெரிஞ்ச ஒருத்தன் புதுசாக வரவன்ட்டெல்லாம் வந்து அந்த இதெல்லாம் இது ஹார்ட் டிஸ்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா, விஜயை நெருக்குவதற்கு இது ஒரு காரணம். அதனாலதான் விஜய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. விஜய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல தெரியுமா? யாருமே காரணம் என்னன்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்தா நேரம் விஜயத்துக்கு உள்ள வச்சிருப்பாங்க, நீ சொல்லிதான் வந்திருக்கான் அப்படின்னு. அதனால கம்ப்ளைண்ட் கொடுக்க மாட்டாப்புல. நாளைக்கு ரொம்ப நெருக்கி வரும்போது பரவாயில்லங்க விட்டுருங்க, நான் போனது போயிடுச்சு, அதான் நான் இன்னொரு படம் வேற பண்ணி தரேன், நான் பாத்துக்கிறேன், அந்த பையன் தெரியாம பண்ணிட்டான்னு விட்டுருங்க, தியாகி மாதிரி பண்ணுங்க. இதுதான் அவங்களோட பிளான். பட் தயாரிப்பாளர்கள் சிபிஐ விசாரணைங்கிறாங்களே. இப்போ அப்படி பார்த்தா சிபிஐ விசாரணைக்கு எப்படி இவரு? இல்லை, சிபிஐ விசாரணை வந்தது அப்படின்னா அவ சொத்து தானே, வேணான்ட்டாங்கன்னா விட்டுருவாங்க. ஓஹோ, அவர் சொன்ன நான் சொல்லவே இல்லையே, நான் வந்து உங்களை கண்டுபிடிக்க சொன்னேன் இல்லை. ஆனால் நம்ம பையன் எடுத்துட்டு வந்தா அவன் யதார்த்தமாக கொண்டு போய் கொடுத்துட்டான். அவன் பார்த்தா சரி பண்ணி என் பேரை சொல்கிறான். இது கூட சிபிஐ சதி தான். ஓஹோ, அவன் பாட்டுக்கு வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு கடைசியில் விஜய் தான் பண்ண சொன்னாருன்னு சொல்லி, இதுவும் திமுக சதி தான். இது உதயநிதி ஆள் அனுப்பிவிட்டு படத்தை ரிலீஸ் பண்ண வச்சு நீ விஜய் தான் திருடி விற்க சொன்னாரு, படத்தை ரிலீஸ் பண்ண சொன்னாருன்னு சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சிபிஐ அடிச்சு கேட்கும்போது அவன் என் பேரை சொல்றான் அப்படின்னு சொன்ன மக்களே பாருங்க, திமுக நண்பா நன்பீஸ் அந்த முட்டாள்களை கூப்பிட்டோன்னே, அந்த முட்டாள் ஆமா தலைவா நீங்க உண்மையான ஆள் அப்படிங்கும் போது ஓட்டு டக்கு டக்கு டக்கு. இனி எப்படி போனீங்கனாலும் திமுக சதின்னு திருப்பி விட்டுருவாங்க, மடமாத்திடுவோம். சிபிஐ விசாரிச்சாலும் திமுக சதி தான். எது நடந்தாலும் திமுக சதி, உதயநிதி ஸ்டாலின் இது அப்படின்றது தான் சொல்லப்பட்டது. எது நடந்தாலும் திமுக சதி தான் அப்படின்ற மாதிரி மடமாத்தி விட்டு இவங்களும் அதை நம்பிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த கும்பிட்ட கும்பல் அது எது சொன்னாலும் அது நம்புறது இல்லை. முழுக்க முழுக்க விஜயோடைய இது, விஜய் பைக்கி பிடிச்சி போய் அதுக்கு வந்து எது சொன்னாலும், சொல்லனாலும் சரி சொல்லனாலும் சரி, விஜய் நல்லவர், என் குடும்பத்தை காப்பாற்றுவார், என் புருஷனுக்கு எனக்கு உள்ள பிரச்சனையை தீர்த்து வைப்பார். இல்லை, நீங்கள் இந்த குடும்பத்தை காப்பாற்றுவாருன்னு சொன்னோன்னு தான் ஞாபகம். அதான் அவங்க தான் சொல்கிறாங்களே கோயம்புத்தூரில் நினைக்கிறேன். அப்போ அவர் குடும்பத்தையே அவர் காப்பாற்ற மாட்டார், இவர் எங்கேருந்து எங்கள் குடும்பத்தை காப்பாற்ற போகிறார் பெண்களே கேட்குறாங்களே. அப்படி இருக்கும்போது இவர் எப்படி நம்புறாங்க? மானம் உள்ள, படிப்பறிவு உள்ள, நாலேஜ் உள்ள, அடிப்படை அறிவு உள்ள பெண்கள் வந்து கேட்பாங்க. இந்த முட்டாள்கள் வந்து என்ன பண்ணுறது, அது என்ன சொன்னாலும் அது திரும்ப அந்த மூணுமே அவங்களுக்கு இல்லைன்றீங்களா? அந்த லைனுக்கே வரமாட்டாங்க. அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது அப்படியே போயிடுவாங்க. அவர் தலைவர் மாதிரி அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாங்க. ஒரு வாட்டி முடிவு பேச்சை கேட்க மாட்டாங்க. அப்படி போயிட்டு கடைசியில் போய் கிணத்துல